உலக படத்தில் பார்த்தீங்கள் என்றால் ஒரு அரச மரத்தில் தொங்குற கிழகனுக்கு பேசாமல் நம்ம நாடு தொங்கி கொண்டு கிடக்குது. எவன் செய்த பாவமோ யார் கண்ணு பட்டுதோ எங்கட நாட்டுக்குண்டு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு இயற்கை அழிவுகளாக வந்து கொண்டிருக்கு. கடந்த காலம் நீங்கள் எல்லாருமே அறிஞ்சிருப்பீங்கள், எத்தனை உயிரிழப்புகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள். உண்மையில் வந்து பொருளாதாரத்தில் கூட எங்கட நாடு முன்னிலையை நோக்கி போய்கொண்டிருக்கு. உண்மையில் இதெல்லாம் கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்போ பார்த்தால் இன்றைய தினம் வந்து கொழும்பு பகுதிகளில் எல்லாம் இன்றைய தினம் வந்து அதிக அளவாக மழை பெஞ்சிருக்கு. வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கு. வரும் நாட்களில் வந்து இன்னும் பல இடங்களில் வந்து மழை வீழ்ச்சி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று வானிலை ஆய்வு நிலையம் வந்து சொல்லுது. சில பேர் நினைக்கிற விஷயம் வந்து என்னடா நம்மளோட ஊரில் மழை இல்லை தானே, கொழும்புல தானே பெய்யுது. சில ஆட்கள் யோசிக்கிற விஷயம் வந்து தங்களுடைய மடிக்குள்ள கனம்பெறைக்கு தான் தங்களுக்கு அது பாதிப்பு, அதில் தங்களுக்கு கவலை என்று யோசிக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை. எங்கே ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டாலும் அதை பார்த்த உடனே எங்களுக்கு கவலையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நாங்களும் அவர்களை போன்ற ஒரு மனிதர்கள். எங்களோட வீட்டு முற்றத்தில் வாரதான் பிரச்சனை என்று யோசிக்காதீங்க. சரியா, நாட்டில் எங்கே ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டாலும் அது இழப்பு தான், அது பாதிப்பு தான். நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், உங்களோட குடும்பங்கள், உங்களோட பிள்ளைகள், உங்களுடைய விலங்குகள், உங்களோட உடைமைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏண்டளவில் உங்களோட உயிரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்க. எங்கே என்னென்ன நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது.